காட்டில் அடித்த வெள்ளத்தில் ஒரு கூடு தண்ணியில் மிதந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை ஆமை பத்திரமா கொண்டு வந்து கரை சேர்த்துச்சு. அச்சோ, இது யாரோட முட்டையாக இருக்கும்? பாவம், தண்ணியில் அடிச்சிட்டு வந்துருச்சு. இனிமேல் இதை நம்ம தான் தாயாக இருந்து பார்த்து வளர்த்தணும். இதை பத்திரமா பார்த்துக்கணும். இப்படியே சில காலங்கள் ஆமை அந்த முட்டையை பத்திரமா பார்த்துக்குச்சு. ஒரு நாள் அந்த முட்டை பொரிஞ்சிச்சு. வாடா என் தங்கமே, உனக்காக தான் இத்தனை நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகா இருக்க நீனு. ஆமை அந்த குட்டி பறவைக்கு சீதான்னு பேர் வச்சிருந்துச்சு. ஆமை எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடணும் எல்லாமே சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் பறக்க மட்டும் சொல்லி தரலை. இங்கே பாரு தங்கமே, எந்த பறவைகளை பார்த்தாலும் நீ இந்த புதற்குள்ளே ஒளிஞ்சிக்கணும். பறவைகள் ரொம்ப மோசமானது, நம்மளை அடித்து சாப்பிட்றோம். அதனால் பறவைகள் பக்கத்தில் போகக்கூடாது, சரியா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு நாள் சீதா தனியாக நடமாடிக்கிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஒரு புறாவை பார்த்தா. புறாவை பார்த்ததும் பயந்துக்கிட்டு அந்த புதர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டா. அந்த புறா சீதா கிட்ட, ஏ பறவையே, ஏன் அந்த புதர் பின்னாடி ஒளியிற? இங்கே வெளியே வா, நான் உங்ககிட்ட பேசணும். ஐயோ, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் ரொம்ப பாவம். எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க, நான் போகணும். அட, நீ என்ன இப்படி பயப்படுற? நான் உன் கூட விளையாடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ ஏன் இப்படி பயப்படுற? ஆமையம்மா சொல்லியிருக்காங்க, பறவைகள்லாம் ரொம்ப மோசமானது, அடித்து சாப்பிட்ருன்னு. பறவைகளை பார்த்தா புதர் பின்னாடி ஒளிஞ்சிக்க சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். இந்த ஊரில் ஆமை ஒரு பறவை எடுத்து வளர்த்ததுன்னு. அது நீதானா? ஆமையோட வளர்ப்பில் வளர்ந்ததுனால உனக்கு பறக்கவே தெரியல, நடக்க மட்டும்தான் செய்கிற. பெரிய பறவைகள் இன்னொரு பறவைகளை பார்த்து பயப்படாது. உனக்கு ஃபஸ்ட்டு நான் பறக்க கற்றுத்தரேன், அப்புறம் எல்லா பறவை என்ன பண்ணும் அப்படிங்கிறதுலாம் உனக்கு நான் சொல்லித்தரேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத கவனமாக பாரு. இங்கேருந்து தாவி குதிக்கணும். குதிக்கும் போது ரக்கையை விரிச்சிக்கணும். புறா சீதாக்கு பறக்க சொல்லி தருது. ஆனால் சீதா ரொம்ப பயப்படுறா, குதிக்க மாட்டேன்னு சொல்கிறா. அதனால் புறா சீதாவை பிடிச்சி தள்ளி விடுது. புறா சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு சீதா தன்னோட ரக்கையை விரிக்கிறா. விரிக்கும் போது அவளால் கொஞ்சம் பறக்க முடியுது. இப்படி தான் பறக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ அதை கற்றுக்க முயற்சி பண்ணணும். பறக்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுங்க, நானும் பறக்க கற்றுக்கிறேன். சீதா புறா கிட்ட இருந்து பறக்கிறது எப்படின்னு கற்றுக்கிறா. என்ன ஆமையாரே, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் பறவையை நம்பாதீங்கன்னு. அந்த பறவை பறக்க கற்றுக்குச்சு. உங்களை கண்டிப்பாக விட்டுட்டு போயிடும். நீங்கள் வேணா பாருங்க, நான் சொன்னது தான் நடக்கும். காக்கா சொன்னதை கேட்ட ஆமை உடனே அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அங்கே வந்த சீதா, என்னாச்சுமா, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா. உன்னோட அம்மா நான் இல்லைம்மா, நீ தண்ணியில் தான் அடிச்சிட்டு வந்த. உனக்கு மற்ற பறவைகளால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நீ ஒரு பறவைன்னு நான் சொல்லலை. எனக்கு எல்லாம் தெரியுமா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் என் நல்லதுக்காக தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நான் தெரியும். நீங்கள் அழுகாதீங்க, நான் எப்பவும் உங்கள் கூட தான் இருப்பேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புடைமையில் 71வது திருக்குறள். அதன் பொருள், உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. தம்மால் அன்பு செய்யப்பட்டவரின் துன்பத்தை காணும்போது வடியும் கண்ணீரே அன்பு உள்ளத்தை காட்டிவிடும். இந்த கதையில் சீதா தன்னோட ஆமை தாய் அழுததும் சீதாவும் உடனே அழுதுட்டா. இந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்க அழுதாங்கன்னா நமக்கும் உடனே கண்ணீர் வந்துவிடும். நமக்குள்ளே இருக்க அன்பை வெளிக்காட்டிவிடும். இதே மாதிரியான நல்ல நல்ல திருக்குறள் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த திருக்குறளில் சந்திக்கிறேன்.